ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் லாஸ்ட் நவம்பர் வந்து ஊட்டி ட்ரிப் ஒன்று போயிருந்தோம். ஊட்டி எப்படி போனோம், எப்படி ரீச் பண்ணினோம், எங்கே தங்கினோம், அப்புறம் என்னெல்லாம் லொக்கேஷன்ஸ் இருக்குது ஊட்டியில் சுற்றி பார்க்குறதுக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. நாங்கள் சென்னையிலேருந்து ஊட்டிக்கு 2 ஃபேமிலியாக போயிருந்தோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் செல்ஃப் டிரைவிங்கில் கார் எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எவ்வளோ ஏர்லியாக மார்னிங் கிளம்பினாலுமே எப்படியும் ஆஃப்டர்நூன் ஆயிரும் ரீச் ஆகிறதுக்கு. அப்போ வந்து ஹாஃப் டே வந்து எதுவுமே பார்க்க முடியாது, வேஸ்ட்டாக தான் போகும். அதனால் சரி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பஸ்ஸுலேயோ இல்லாட்டி ட்ரெயின்லேயோ போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். ஓவர் ஊட்டி உங்களுக்கே தெரியும், ஊட்டிக்கு வந்து நீங்கள் சீசன் டைமில் போனீங்கன்னாக்கா செல்ஃப் டிரைவிங் காரில் போனீங்கன்னா டூரிஸ்ட் பிளேசஸ்லாம் எங்கேயுமே பார்க்கிங் பண்ணுறதுக்கு இடமே கிடைக்காது, ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். நாங்கள் சென்னையிலேருந்து ஒய்பிஎம் ட்ராவல்ஸ் அதோட பஸ்ஸில் தான் போயிருந்தோம். அது நைட்டு 9:30க்கு சென்னையிலேருந்து எடுத்தாங்க. மார்னிங் 7:30க்கு ஊட்டி போய் ரீச் ஆகிட்டாங்க. ஸோ பஸ்ஸு கண்டிஷன் வந்து நீட் அண்ட் க்ளீனாக நல்லா தான் இருந்தது. 2 டீ பிரேக்ஸுக்கு நிப்பாட்டினாங்க அவங்க. ஆக்சுவலாக இங்கேருந்து 9:30க்கு எடுத்துகிட்டு நைட்டு 11:30க்கு ஒரு டீ பிரேக் நிப்பாட்டினாங்க. அப்புறம் மார்னிங் வந்து மேட்டுப்பாளையம் போயிட்டு அங்கே ஒரு டீ பிரேக் நிப்பாட்டினாங்க. நாங்கள் நினச்சோம் மேட்டுப்பாளையத்துலேருந்து ஊட்டி அப்ஹில் ஏறடிச்சே வந்து ஏசி ஆஃப் பண்ணிடுவாங்க, லோடு எடுக்க முடியாது அப்படின்னு. பட் ஏசி வந்து ஃபுல்லாகவே ரன் ஆகிட்டு தான் இருந்தது. அது வந்து ஒரு நல்ல விஷயம். பஸ் வந்து நல்லா இருந்தது. யூஸ்வலாக ஒய்பிஎம் ட்ராவல்ஸில் வந்து ஸ்நாக்ஸ் அண்ட் ஜூஸஸ் கொடுப்பாங்க பஸ்ஸில். ஆனால் ஊட்டி போகிற பஸ்ஸில் எதுவுமே கொடுக்கல. மேபி ஊட்டியில் வந்து பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ்லாம் பேண்டுங்கிறதுனால கொடுக்கலன்னு நினைக்கிறேன். நாங்கள் ஊட்டியில் வந்து பொன்மாரி ரெசிடென்சி அப்படிங்கிற ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம். நாங்கள் ஆக்சுவலாக 2-3 ஹோட்டல்ஸ் வந்து பார்த்துருந்தோம் ஊட்டியில். ஆனால் இது ஃபைனலைஸ் பண்ணதுக்கு ரீசன் வந்து இது வந்து ப்ரைவேட் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 250 மீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. அதனால் நடந்தே போயிடலாம் நீங்கள். பொன்மாரி ரெசிடென்சியில் வந்து நாங்கள் வந்து 3 நைட்ஸ் ரூம் புக் பண்ணியிருந்தோம். நாங்கள் வந்து ஹனி சூட் 2 புக் பண்ணியிருந்தோம். ரேட் பார்த்திங்கன்னா 3040 ருபீஸ் பர் நைட் கொடுத்தது எங்களுக்கு. அது வந்து செக்இன் டைம் வந்து 2 PM தான் போட்டிருப்பாங்க மத்தியானம். ஆனால் நாங்கள் வந்து 7:30க்கே ஊட்டி ரீச் ஆகிட்டோம். ஹோட்டலுக்கு வந்து 8 o'clock கிட்டலாம் போயிட்டு செக்இன் பண்ணிட்டோம் நாங்கள். அவங்க வந்து ரூம் அவைலபிளாக இருந்ததுனால சீக்கிரமே செக்இன் கொடுத்துட்டாங்க எங்களுக்கு ஆப்ஷன். ரூம்ஸ்லாம் நல்ல நீட்டாக ஸ்பேஷியஸாக இருந்தது. பாத்ரூமே நல்லா பெருசாக இருந்தது. அவங்க பாத்ரூமில் பாத்டப் வேறு கொடுத்துருந்தாங்க. ரூமில் வந்து கெட்டில் இருக்கும். அவங்க டீ சேச்சட்ஸ், காஃபி சேச்சட்ஸ்லாம் கொடுத்துருவாங்க. நீங்கள் எப்போ வேணுமோ போட்டு குடிச்சிக்கலாம். அதே மாதிரி பாத்ரூமில் வந்து டவல், சோப்பு, ஷாம்பு எல்லாம் அவங்களே கொடுத்துருவாங்க, ப்ரொவைட் பண்ணிடுவாங்க உங்களுக்கு. அட்ராஸ் ரெஸ்டாரண்ட்டும் ஒன்று இருக்குது. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நான் பார்த்த வரைக்கும் அவங்க வீக் டேஸில் வந்து டேபிளுக்கு ஆர்டர் பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ஆனால் வீக்கெண்ட்ஸில் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதே பஃபெட் பிரேக்ஃபாஸ்ட் போடுறாங்க. ஃபுட்டு வந்து நல்லா டேஸ்டியாகவே தான் இருக்குது. ஒரு ட்ராபேக் நான் என்ன சொல்லுவேன்னா, நைட்டு டின்னருக்கு வந்து அங்கே சவுத் இண்டியன் ஃபுட் எதுவுமே கிடைக்காது. ஃபுல்லாக நார்த் இண்டியன் அண்ட் சைனீஸ் ஐட்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஊட்டிக்கு வந்து ஒரு 4 days ட்ரிப்பாக பிளான் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக 3 days தான். 4th டே வந்து ரிட்டர்ன் வரத்துக்கு டே ஜேர்னி சரியாக போச்சு. 3 days நாங்கள் என்னெல்லாம் ஆக்டிவிட்டி பண்ணினோம் அதெல்லாம் டே வைஸாக பார்க்கலாம். நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல்லையே ட்ராவல் டெஸ்க் இருந்தது. சைட் சீயிங்க்கெலாம் அவங்களே கேப் புக் பண்ணி கொடுத்துருவாங்க. நாங்கள் பஸ் ஸ்டாண்ட் கிட்டேயும் சில லோக்கல் கேப் டிரைவர்ஸ் கிட்டலாம் விசாரித்தோம். அவங்க வந்து சேம் ரேட்ஸ் தான் சொன்னாங்க. அதனால் நாங்கள் வந்து ஹோட்டல்லே புக் பண்ணிக்கிட்டோம். Day 1 பிளான் வந்து நீங்கள் ஆல்ரெடி ஐட்னரியில் இப்போ பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து செக்இன் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிவிட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு 10:30க்கெலாம் ரூம்லேருந்து கிளம்பிட்டோம். நாங்கள் போன ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து தொட்டப்பட்டா பீக் தான். தொட்டப்பட்டா பீக் போயிட்டு அங்கேருந்து பெஞ்ச்மார்க் டீ ஃபேக்ட்ரி போயிருந்தோம். நாங்கள் போன இடத்துல எல்லாத்துலேயும் வந்து கொஞ்சம் இமேஜஸ் அண்ட் வீடியோஸ் நான் ப்ளே பண்ணுறேன், பார்த்துக்கோங்க. இப்போ பெஞ்ச்மார்க் ஃபேக்ட்ரியில் வந்து உங்கள் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்கள் 2 to 3 hours ஸ்பெண்ட் பண்ணலாம் ஈஸிலி. நீங்கள் டீ அண்ட் சாக்லேட் ஃபேக்ட்ரி மட்டும் தான் பார்க்குறீங்கனாக்கா 10 or 20 rupees சார்ஜ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் டிக்கெட்டுக்கு. நீங்கள் அதை வாங்கிட்டீங்கனாக்கா அந்த ஃபேக்ட்ரிஸ் மட்டும் பார்த்துக்கலாம். நாங்கள் போனது வந்து காம்போ டிக்கெட் அப்படின்னு ஒன்று போனோம். நாங்கள் 350 rupees சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு டிக்கெட்டு. ஸோ அதில் வந்து மல்டிபிள் ஐட்டம்ஸ் உங்களுக்கு கவர் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து ஒரு பெயிண்டிங் ஆர்ட் கேலரி மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க மாடியில், அது நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து ஒரு கேமிங் ஆர்கேட் கேலரி மாதிரி ஒன்று இருக்குது. அது வந்து ஒரு கேமுக்கு வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க அவங்க 5 minutesக்கு. நீங்கள் அந்த 30 rupees எக்ஸ்ட்ரா மட்டும் பே பண்ணி நீங்கள் கேம் விளையாடிக்கலாம். ப்ளஸ் வந்து உங்களுக்கு ஹாரர் ஹவுஸ் மாதிரி ஒன்று இருக்குது, அக்வேரியம் தனியாக இருக்குது, அதுக்கெல்லாம் நீங்கள் போய்க்கலாம். ப்ளஸ் வந்து அந்த ஓல்டு 90s 80s மாடல்ஸ் ட்ரெயின் இன்ஜின்ஸ் அண்ட் கார்ஸ் வந்து மினியேச்சர் மாடல் மாதிரி பண்ணி
ஒரு மியூசியம் வச்சுருக்காங்க, அது பார்த்துக்கலாம். அப்புறம் மெயின் அட்ராக்ஷன் அங்கே வேக்ஸ் மியூசியம் ஒன்று இருக்குது, அது நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் ஒரு 5D சினிமா தியேட்டர் வேறு இருக்குது, அதில் வந்து நீங்கள் ஏதாவது வீடியோ போட்டுட்டு 5D எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாங்க. அந்த ஃபேக்ட்ரிக்குள்ளே எல்லாேருக்கும் ஃப்ரீ சாக்லேட்ஸ் தருவாங்க. அது இல்லாமல் சாம்பிள் டீ அப்படின்னு தருவாங்க. அது வந்து 4 ஃப்ளேவர் தருவாங்க. அது அன்லிமிட்டெட், நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கி குடிச்சிக்கலாம். எங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட்டு 2 பிளேசஸை முடிக்கிறதுக்கு அரௌண்ட் 3.5 hours ஆகிடுச்சு. நாங்கள் 2 o'clock தான் முடித்தோம் இது ரெண்டையும். நீங்கள் ஆக்சுவலாக ஐட்னரியில் பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கப்புறம் ரோஸ் கார்டன் அண்ட் ஊட்டி வேக்ஸ் மியூசியமும் போட்டிருந்தாங்க. நாங்கள் அது ரெண்டையுமே ஸ்கிப் பண்ணிட்டோம். ஆல்ரெடி பெஞ்ச் மார்க்கில் வேக்ஸ் மியூசியம் பார்த்ததுனால நாங்கள் அந்த இன்னொரு வேக்ஸ் மியூசியம் போகல. ப்ளஸ் வந்து ரோஸ் கார்டன் வந்து அப்போ சீசன் இல்லாததுனால அதையும் நாங்கள் ஸ்கிப் பண்ணிட்டோம். அதுக்கு பதிலாக லஞ்ச் முடிச்சுட்டு நாங்கள் நேராக கர்நாடகா ஹார்ட்டிகல்ச்சர் பார்க்குக்கு தான் போனோம். கர்நாடகா ஹார்ட்டிகல்ச்சர் பார்க் வந்து நீங்கள் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அது ரொம்பவே நல்லாயிருக்கு. அவங்களும் வந்து உள்ளுக்குள்ளே ரோஸ் கார்டன் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ டிக்கெட் சார்ஜஸ் வந்து அரௌண்ட் 40 rupees வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன் என்ட்ரிக்கு. அது இல்லாமல் ஒரு ஹேங்கிங் பிரிட்ஜும் இருக்குது. அங்கே மேலே இருந்து பார்க்குறதுக்கு வியூஸ்லாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. அங்கேருந்து நாங்கள் ஊட்டி லேக் வந்தோம். ஊட்டி லேக்கில் வந்து என்ட்ரி ஃபீஸ் வந்து அரௌண்ட் 10 rupees வாங்குவாங்க. உள்ளே போயிட்டிங்கனாக்கா உள்ளே வந்து போட்டிங் தனியாக நீங்கள் சார்ஜ் கொடுத்து போகிற மாதிரி இருக்கும். அது இல்லாமல் உள்ளுக்குள்ளே ஒரு டாய் ட்ரெயின் இருக்குது, அதுலேயே வேணுனாக்கா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் கொடுத்து டிக்கெட் வாங்கிட்டு ரவுண்ட் போய்க்கலாம். செகண்ட் டே வந்து நாங்கள் ஊட்டிக்கு வந்து ட்ரெயினில் ட்ராவலே பண்ணதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் குன்னூர்லேருந்து ஊட்டி வரைக்கும் ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருந்தோம். ஊட்டி டு குன்னூர் வந்து ஆல் டிக்கெட்ஸ் ஃபுல்லாக இருந்தது. குன்னூர் டு ஊட்டியுமே எங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸில் மட்டும் தான் டிக்கெட் இருந்தது அவைலபிலிட்டி, மீதி எல்லாம் ஃபுல்லாக இருந்தது. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஏர்லி மார்னிங் கிளம்பி நாங்கள் பஸ் பிடிச்சி குன்னூர் போயிட்டோம். குன்னூர்லேருந்து 12:30க்கு எங்களுக்கு ட்ரெயின், 12:30க்கு அங்கே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு 1:45க்கு அது ஊட்டி வந்து சேரும். ஜேர்னி வந்து ரொம்ப அமேசிங்காக இருந்தது. குழந்தைங்கள்லாம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. நிறைய டனல்ஸ் இருக்குது ரூட்டில். ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து 350 rupees வரும். நாங்கள் குன்னூர்லேருந்து ஊட்டி போகிறச்சே கேபினில் வேறு யாருமே இல்லை, நாங்கள் 4 பேர் தான் இருந்தோம். இதே ட்ரெயின் வந்து ஊட்டி வந்துட்டு மறுபடியும் ரிட்டர்ன் போகிறச்சே குன்னூருக்கு வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போச்சு ட்ரெயின். நான் என்ன சஜஸ்ட் பண்ணுவேன்னாக்கா, உங்களுக்கு குன்னூர்லேருந்து ஊட்டி வந்தீங்கன்னாக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக வரலாம் அந்த ட்ரெயினில், வியூஸும் நல்லா என்ஜாய் பண்ணலாம்.
அன்றைக்கி ஊட்டி வந்துட்டு லஞ்ச் முடிச்சுட்டு அன்றைக்கி செகண்ட் ஹாஃபில் வந்து நாங்கள் பக்கத்தில் பொட்டானிக்கல் கார்டன் தான் போனோம். அது பொன்மாரி ரெசிடென்சி ஹோட்டல்லேருந்து பொட்டானிக்கல் கார்டன் 500 மீட்டர்ஸ் தான். அதனால் நடந்து போய்ட்டு நடந்தே வந்துடலாம், நீங்கள் ஒன்றும் ப்ராப்ளம் இருக்காது. பொட்டானிக்கல் கார்டனில் வந்து என்ட்ரி ஃபீஸ் அரௌண்ட் 40 ருபீஸ் வாங்கினாங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் டேக்கும் நாங்கள் ஹோட்டல்லேருந்தே புக் பண்ணியிருந்தோம் கேபு. ஸோ அகெயின் 2500 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க. பைக்காரா ஃபால்ஸ் அண்ட் பைக்காரா லேக் பார்க்கலான்னு காலையில் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு கிளம்பி ஃபஸ்ட்டு வந்து பைன் ஃபாரஸ்ட் ஒன்று போயிருந்தோம். அங்கே வந்து என்ட்ரி சார்ஜஸ் உண்டு. அரௌண்ட் 30 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் ஒரு டிக்கெட்டுக்கு. அதுக்கப்புறம் வந்து 2 ஷூட்டிங் ஸ்பாட் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட் வந்து ஃப்ரீ என்ட்ரி தான். என்ன கேட்டால் நீங்கள் வந்து இந்த பைன் ஃபாரஸ்ட் ஸ்கிப் பண்ணி இந்த ஃபஸ்ட்டு ஷூட்டிங் ஸ்பாட் டேரெக்டாக வந்துடலாம். அங்கேயுமே பைன் ஃபாரஸ்ட் இருக்குது, ப்ளஸ் வியூ பாயிண்ட்ஸும் அங்கே கொஞ்சம் இருக்குது. அதுக்கப்புறம் செகண்ட் ஷூட்டிங் ஸ்பாட் போனோம். அங்கே வந்து என்ட்ரி சார்ஜஸ் உண்டு. அங்கே கொஞ்சம் ஹைட்டாக போனீங்கன்னாக்கா அங்கேயும் நிறைய வியூ பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை முடிச்சிட்டிங்கனாக்கா நீங்கள் டேரெக்டாக பைக்காரா Day 4 வந்து நாங்கள் சதாப்தி எக்ஸ்பிரஸில் கோயம்புத்தூர் டு சென்னை டிக்கெட் எடுத்துருந்தோம். காலையில் சீக்கிரமே கிளம்பி பஸ்ஸு பிடிச்சி கீழே கோயம்புத்தூர் வந்துட்டு 3 o'clock சதாப்தி பிடிச்சிட்டோம். அது வந்து டைத்துக்கு வந்துருக்கு சென்னைக்கு.